எனக்கு புரியல. அடிச்சா கீழே விழு, எதுக்கு துணியவே கழுத்த மாட்டிட்டு கிடக்கணும்? எல்லாம் மீறி போற. இவனு கூட பரவாயில்ல, வடக்கன் சரிங்களா. ஆனா தமிழ்ல இதை விட மோசம். நீங்களே பாருங்களேன். சிந்து, இனிமேலும் நீ நிக்கிதாவா இருக்க தேவையில்ல. உன்னோட உண்மையான முகத்தை காட்டு. எனக்கு அவளை பார்க்கறத மாப்பிள்ளை பார்க்கறத சிரிப்பா வருது. எல்லாம் ஒரு அளவுக்கு தாம்ல. எல்லாம் உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருக்கா இல்லையா? மூஞ்சில மேக்கப் போட்டு அதை கலைச்சா கூட ஒரு நியாயம் இருக்கு. விக்க காலத்துல எப்படி? தனியார் மருத்துவமனை ஒன்றில் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அறிவித்த 45 வயது நபரை ஆம்புலன்ஸில் வீட்டுக்கு எடுத்துச் சென்ற போது தான் தினமும் சாப்பிடும் ஹோட்டல் பெயரை கேட்டதும் உயிர் பிழைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாறன் புரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. என்ன ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவா? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? மொரட்டு புட்டியா இருந்திருப்பாரு போல இருக்குல்ல. மை லிசனிங் ஸ்கில்ஸ். எந்த பொண்ணு பார்த்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிறான். ஏதாவது லவ் எதுவும் இருந்தா கேட்டு சொல்லுப்பா. ஏய், என்னடா அம்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க? ஏதோ லவ் ஏதாவது பண்றியா? அன்பு ஒன்றுதான் அனாதை சார். சரி. என்ன சரின்ட்டா? ஓ சொல்லிட்டான். யாரா அனாதை பொண்ணா? பேர் அன்பா. அவன் சரின்னு சொல்லும் போது நினைச்சவள ஏதாவது குதர்க்கமா தான் சொல்ல போறாரு. நம்ம பிறக்கும் போது காரோட பிறந்த மாதிரியும், இவன் பெரிய லம்போகனி கார்ல வந்து போய்கிட்டு இருக்க மாதிரியும். இவன் சென்னையில இதே மாதிரி ஒரு சின்னதா ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு பீப் பிரியாணி வச்சுட்டு இருந்திருக்கான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் கடையா போய் நல்லா இல்ல கேவலமா இருக்கும். வாவ் அமேசிங், ஓ மை காட். இந்த பசங்க எல்லாம் பாக்குற படம் இருக்கு இல்லையா, ஓ மை காட் ஓ மை காட் அப்படின்னு அது மாதிரி கத்துற மாதிரி ஓ மை காட் கத்துறது. எதுல சொல்றாரு? பசங்க பாக்குற படத்துல எதுல ஓ மை காட் வரும் எனக்கு தெரியல. எக்ஸலரேட் தான் பாஸ். ஹிட் லாஸ்ட். ஓகே. டைமண்ட் ஹெட். நல்ல செட்டா இருக்குல்ல டைமண்ட் ஹெட். இல்ல ஏலியன் எக்ஸ் செட் ஆகல. ஆனா டைமண்ட் ஹெட் எக்ஸலரேட் வெரித்தர நல்லா இருந்துச்சு. ராத்திரி குழந்தைங்க தூங்குன மொட்டை மாடி கூட்டிட்டு போய் நல்ல குமுறு, நிஜமாவே குமுறுனேன். அவரதான் இவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டாங்க. பாவம்ல மனுஷன். மாமியார் எக்ஸ்பெக்டேஷனா? என்னாச்சுமா? என்னாச்சு? இல்ல, நாங்க சரியா விளையாடாததுனால பாவம் ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டார். வாழ்க்கையில வந்துல எங்க அம்மா கிடைச்சது லக்கி இல்ல, ரியாலிட்டி எங்க மாமியார் கிடைச்சதுதான்டா பெரிய லக்கி. என் மாமியாவே என்ன 19 முறை தூக்கி போட்டு மிதிச்சது தெரியுமா? மாமியா விஜயகாந்த் மாதிரி பேக் ஷாட் எல்லாம். இந்த மாதிரிலாம் ரியாலிட்டி நடக்காதுப்பா. யாப்பா சம்மந்தமே இல்லாம பேசுறீங்க? பாம்பு ஓகே, அது என்ன பக்கத்துல கேமரா? பாம்பு படம் சபாஸ். Look at the video. அவங்களுக்கே சிரிப்பு வருது சீனை பார்த்தா. பாத்துக்கோ அப்ப எந்த அளவு எடுத்து வச்சிருக்காங்க. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, போங்க. லேட்டா எழுந்திருக்கும் போது உங்க மாமியார் என்ன சொல்லலாம்? காலையில சாப்பிட என்ன வேணும்? அவங்க சொல்லும் போது கூட பெருசா சிரிப்பா இல்ல. அந்த மீமை போட்டதுக்கு அப்புறம் தான் செம்மையா சிரிப்பு வருது. மாமியார் ரியாக்ஷன் உண்மையா அப்படிதான் இருக்கும் போல. when she is a fan of மதுரை முத்தா. நாடகத்துல மதுரை முத்து ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களா? சிவா உனக்கு கடத்திட்டு போய் தாலி கட்டினாரு, நீ சொல்றது உண்மைனா அதுக்கான சாட்சி என்னன்னு இப்ப நீ சொல்லியே ஆகணும். நீங்க கேக்குற சாட்சி என்கிட்ட இருக்கு. என்ன சாட்சி? என் மனசாட்சி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. நாடகம் பூராவே காமெடியா தான் இருக்கு. ஆனா அவனுக்கு காமெடின்னு எடுக்கல, ஆனா அது காமெடியா தான் இருக்கு. அம்மா கிட்ட கீபோர்டு வாங்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன தம்பி, கீபோர்டு தானே வேணும், வாங்கி கொடுத்துட்டா போச்சு. உங்க ஊர்ல 2வது டிவி உங்க வீட்டுல தான் இருக்கும் போது அதை நான் வாங்கி தரேன். அவங்க ஏதோ விறகுல ஏதோ சமைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் கேஸ் ஸ்டவ் வந்து அவங்க வீட்டுக்கு நான் வாங்கி கொடுத்துறேன்.
உங்க பையனோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து மனோஜ் சார் கட்டுறாரு. ஓகேவா சார்? தேங்க்யூ சார். என்ன விளாடுறியா அவர்கிட்ட கேட்டு தலைப்பா அதை பண்ணணும். எல்லாம் அழகா போயிட்டு இருந்துச்சு நல்ல வீடியோல. போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். அப்பா சொல்றாரு கேட்டுக்கோங்களேன். பூவும் பூவும் சேர்ந்தா நறுமணம், நீயும் நானும் சேர்ந்தா திருமணம். ஏய் மம்டி சேட்டா ஜன்னலே கண்ணிலே மின்னிலே சக்கரை சக்கரை. அவ்வளவுதாங்க சாங் முடிஞ்சு. திருநெல்வேலிக்கு வந்து இந்த மாதிரி சக்கரைன்னு பாட்டு பிடிச்சா தெரியும். பட் அக்கா நீங்க மாஸ். சேட்டா சேட்டா அதுதான் மாஸ். வெறித்தனம்ல உண்மை அதான்ல. பசங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா கொண்டு போயிட்டு ஏதாவது அவங்கள கூட்டு போய் வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷமாக இருப்பானுங்களே. ஆனால் அந்த கேர்ள்ஸை எப்படி திருப்திப்படுத்தினே தெரில அப்படின்னு வீடியோவில் சொல்கிறாங்கப்பா. நம்ம கேர்ள்ஸை பற்றி தெரியாது, ஆனால் பசங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். பண்ணு யார் ரியாக்ஷன் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க தொல்லை தாங்க முடியல நாடகத்தில். Hi, what's your name and where are you from? Hi, I'm Mia Khalifa. I'm from Lebanon. What do you do for a living? I am a jewelry designer. Jewelry designer. என்ன சொல்றாங்க? ஜுவல்லரி டிசைனர் அவங்க சொல்லவே இல்ல. எனக்கு தெரியாதப்ப அவங்க யாருன்னு. ஒரு ஜுவல்லரி டிசைனர் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து நீ என்ன சமைச்சாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சாலும் ஆனா நீங்க ஒரே வாரத்துல நல்லா இல்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்தா கூட சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். எல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கல. இல்ல டக்குனு அம்பில இருந்து அண்ணனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்தா கூட சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். எல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கவே இல்லை, டக்குனு திட்டி விட்டாங்களே. யாரும் கொஸ்டின் பேப்பர்ல கிறுக்காதீங்க. ஆன்சர் பேப்பர்ல என்ன எழுதுன்னு தெரியல. இதுல கொஸ்டின் பேப்பர் வேற கிறுக்குவாங்களாம். பாட்டிமா தான் மாஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.